மெடிக்கல் கேம்புக்காக வந்த மாலா ரிப்பன் சாமியை சைட் அடிக்க அவனுக்கு அவளை பிடிச்சு போயிட்டு அவங்க அப்பாட்ட பேசி கல்யாணம் பண்ணிக்கிறான். இவன் அதிகமா குளிக்கவே மாட்டான். இவன் மாலாவை நெருங்கி போகும்போது அவன் ஸ்மெல் தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவான். ஒரு நாள் மாலா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டான சந்தோஷ் கூட நெருக்கமா இருக்கிறது ஹஸ்பண்டுக்காரன் பாத்துறான். எனக்கு துரோகம் பண்ண 2 பேரையும் போட்டு தள்ளி அவனு ரிப்பன் சமக்கோவத்துல சந்தோஷ் கூட போட்டு தள்ளிட்டு அவனோட டெட் பாடியை கொண்டு வந்து அடியாள்கிட்ட கொடுத்து பதக்க விட்டுறான். அவனுங்களும் போனே தெரியாம அதை பதிச்சு முடிச்சுட்டு கூலியை கேட்பானுங்க. அவன் தர முடியாதுன்னு சொன்னதால அவனுக்கு போலீஸ்ல போய் சொல்லிடுறானுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து தோண்டி பார்க்கும்போது பண்ணிதான் இருக்குது. கொஞ்சம் டிப்பா தோண்டி பார்க்கும்போது சந்தோஷோட படமே இருக்கும். உடனே ரிப்பனோ நான் பண்ணியதான் பதிக்க சொன்னேன், அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல போலீஸ் கிட்டே எந்த எவிடன்ஸும் இல்ல. அதெல்லாம் ரிப்பன் ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப துரோகம் பண்ண போயிட்டு போட்டு தள்ளுறதுக்காக அவன் கட்டி போவான். டக்குனு பாத்துற அத்தோடி பதில சொல்லிட்டு விட்டுறான். இப்ப மாலாவே ஹஸ்பண்ட் கிட்ட வந்து உங்க ஃப்ரெண்டு சந்தோஷம் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, இதை நான் அப்பயே சொல்லியிருந்தா உங்களுக்கு சண்டை வந்திருக்கும், அதனால சொல்லாம சொல்ல நல்ல வேலை நம்ம அவசரப்பட்டு மனைவியை கொல்லல, தப்பு பண்ண சந்தோஷம் போல சொல்லிட்டு நம்பி மனைவியோட சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு இவன் ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா பின்னாடி மாலா ஸ்டைலா நின்னுட்டு இருப்பா. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா ஆரம்பத்துல மாலா ரிப்பன் சாமி கூட இருக்க சந்தோஷம் செட் அடிச்சிருப்பா. இந்த பைபிள தப்பா புரிஞ்சுட்டு மாலா அவங்க அப்பா மிரட்டி அவளை கல்யாணம் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் அவளை குளிக்காம தொடுறது வீட்டுக்குள்ளே அடிவ மாதிரி அவளை அடிச்சு குடும்பப்படுத்ததுன்னு மாலா அவன் கூட நரக வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பா. அப்பதான் ரிப்பன் கூட சந்தோஷத்தை பாத்திருப்பா. இவன் சந்தோஷம் கூட பேசி சந்தோஷமாவும் இருந்திருப்பா. இதை கண்டுபிடிச்ச ரிப்பன் சந்தோஷம் போட்டு தள்ளிருப்பான். இவன் கொலை பண்ணிட்டு வரும்போது அவன் சட்டையில ரத்தக்கரியை பார்த்த மாலா அப்ப இவன் தான் நம்ம காதல கொண்டிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணி இப்ப பிளான் பண்ணி அவனை கொல்றதுக்காக விஷமே வச்சிருந்திருப்பா. என் காதலனே கொண்டல, நீ எல்லாம் எதிர உயிரிடணும்னு சொல்லிட்டு அவனை கத்தியாலே குத்திட்டு இது சூசைட்ன்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டு போயிடுவான்.